ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம படக்களம் படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். மலையாளத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு ஃபேண்டசி காமெடி டிராமா மூவி தான் பார்த்தீங்கன்னா இந்த படக்களம். இந்த படத்துல ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வந்து என்னன்னு வந்து பார்த்தோம்னா, காலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெக்சரர் வந்து இருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஆளா வரணும்னு வந்து ஆசை. அதாவது காலேஜ்ல அடுத்த போஸ்டிங் போகணும், ஹெச்ஓடி ஆகணும் அந்த மாதிரி வந்து ஆசை அவருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இருக்காங்க. ஸோ அதனால அவர் என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர்ல கிட் மூலமா அந்த லெக்சரர் பார்த்தீங்கன்னா தன்னோட கண்ட்ரோல்ல வந்து எடுத்துக்கிறாரு. அவரோட உடம்ப பார்த்தீங்கன்னா இவர் வந்து கண்ட்ரோல் வந்து பண்றாரு மாயாஜல சக்திகள் மூலமா. அந்த கிட் மூலமா வச்சுக்கிட்டு இவர் வந்து கண்ட்ரோல் வந்து பண்றாரு. அந்த மாதிரி வந்துட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஹெச்ஓடி வந்து ஆகுறாரு காலேஜ்ல. இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பையன் வந்து பார்த்துறான். ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த படக்களம் படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. படத்தோடைய ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல எங்கேஜிங்காக வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. நான் என்ஜாய் பண்ணி வந்து படத்தை பார்க்க வந்து முடியுது. ஹியூமர்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து ஒர்க் ஆயிருக்கு. காமெடி பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக அள்ளி தெளிச்சு வந்து வச்சிருக்காங்க. அவ்வளோ இடத்துல அவ்வளோ காமெடி வந்து ஒர்க் ஆயிருக்குல. ரோஃபல் மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து இருக்கு படத்தில். ஒரு டீசென்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஒரு எக்ஸலன்ட் செகண்ட் ஹாஃப் நம்ம சொல்லணும். எந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா படம் வந்து போர் அடிக்கல, லேக் இல்ல. படம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து போயிட்டு வந்திருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து போகும். படம் கதைக்குள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து என்கேஜிங் வந்து கடைசி வரைக்கும் வந்து கொண்டு போறாங்க. முக்கியமா படத்துல ஹைலைட்டா சொல்லணும்னா அந்த இன்ட்ரோல் பிளாக் சீக்வன்ஸ். நீங்க எந்த ஒரு ட்ரெய்லரும் பார்க்காம எதுவுமே தெரியாம போயிட்டு இந்த படத்தை பார்க்குறப்போ அது கண்டிப்பா உங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ணும். படத்துல பார்த்தீங்கன்னா மெயின் லீடா பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து நடிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சூராஜ், நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இருந்துச்சு. அது இல்லாம சரப்னு ஒருத்தர் வந்து நடிச்சிருக்காரு. அவர் வந்து லெக்சரரா வந்து வராரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா வந்து பண்ணியிருக்காரு. அவரோட சிரிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டெவில் சிரிப்பு மாதிரி வந்து இருக்கு. அவ்வளோ சூப்பரா வந்து இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு பையன் வந்து நடிச்சிருக்கான் ஸ்டூடெண்ட்டா. ஆலப்புழா ஜிம்கானா படத்துல கூட பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து இருப்பான். அவன் ஜித்தின்னு ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்கான். அந்த ரோல்ல முக்கியமா சொல்ல போனா செகண்ட் ஹாஃப்ல பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டான். அவ்வளோ செம்மையா வந்து நடிச்சிருக்கான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்ற மாதிரி வந்து எதுவுமே வந்து இல்லை. எல்லா கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலா பார்த்தாலும் படம் வந்து ஓகே வந்து இருக்கு. சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருந்துச்சு. சாங்ஸ் பிஜிஎம் வந்து ஓகே வந்து இருந்துச்சு. படத்துல ஸ்டன் சீக்வன்ஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லை. ஒரு ஜாலியான படம், நல்ல காமெடியா வந்து போகுது கடைசி வரைக்குமே. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா சிஜி ஒர்க் லைட்டா வந்து பண்ணியிருக்காங்க. அது இன்னுமே நல்லா பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. படத்துல குறை வந்து பார்த்தோம்னா லாஜிக் மிஸ்டேக்ஸ் தான். படம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் மிஸ்டேக்ஸ் அவ்வளோ வந்து இருக்கு. ஒரு 1000 லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து சொல்லலாம். அவ்வளோ வந்து இருக்கு படத்துல. ஆனா இது மாதிரி ஃபேண்டசி காமெடி படத்துல வந்து நம்ம என்ன லாஜிக் பார்க்குறோம்னு தெரியல. கண்டிப்பா லாஜிக் பார்த்தா சரியா வந்து இருக்காது. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான படமா வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் வந்து ஜாலியா சிரிச்சுட்டு பார்த்துட்டு போகிற மாதிரி இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இது ஒரு டைம் பாஸ் ஃபிலிம், ஜாலியா தான் வந்து பார்த்துட்டு வந்து போகணும். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு வந்து கேட்டீங்கன்னா, ஒரு சில பேருக்கு இந்த படம் வந்து மொக்க படமா வந்து தெரியலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய லாஜிக் வந்து பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா ஒரு மொக்க படமா தான் வந்து தெரியும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து புரியறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா வந்து இருக்கு. ஏன்னா இந்த படம் வந்து உங்களை ஜாலியா வந்து கூட்டிட்டு போகும் கடைசி வரைக்கும். எந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா போர் அடிக்க வந்து விடாது. படம் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னா வந்து இருக்கும். ஒட்டுமொத்தமா பார்க்குறப்ப இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு வந்து கேட்டீங்கன்னா, இது ஒரு நல்ல காமெடி டிராமா மூவி. ஒரு 2 மணி நேரம் எல்லாத்தையும் வந்து ஜாலியா சிரிச்சு பார்த்து ரசிச்சுட்டு போற படம் தான் பார்த்தீங்கன்னா இந்த படக்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 5க்கு 3.25. எந்தவித லாஜிக்கும் பார்க்காம இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களை டிசப்பாயின்மெண்டே பண்ணாது. தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு, சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.